ஆனாலுப்பட்ட சனியே நீச்சமாகிறார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். இப்போ நான் மேஷக்காரங்களை பார்த்தா பயப்படுறேன், சனி பார்த்து பயப்படல. சனிக்கே டஃப் கொடுத்து உங்கள்கிட்ட வந்து நீச்சமாகறாருன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். ஸோ அப்போ அங்கே நீச்சமாகிறார். அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் இருந்தால், போகும் பொழுது சனி பகவான் கொடுத்து விட்டு செல்வார். அது அவருடைய பழக்கம். இப்போது நம்ம தம்பியை ஒரு போட்டு வறுத்து எடுக்கிறேன், போகும்போது சரி கூட ரொம்ப திட்டேன், இந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருவார். போ ஜாலியாக இருப்போ அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நாள் டார்ச்சர் பண்ணதுக்கு பரிசா, ஏயா நீ இவ்வளோ நல்லவனாக இருக்க, அப்புறம் ஏன் அப்படி வருத்தெடுத்த? காரணம் ஒரே ஒரு விஷயந்தான். 12ஆம் இடத்துல குரு பகவான் சனி வந்தால் 10 வருஷமாக அவங்க கூடவே இருந்திருப்பான் பிருந்தா. 10 வருஷமாக அவன் தான் துரோகின்னு உங்களுக்கு தெரியாது. வந்த 10 நாளில் தூக்கி வெளியே போடுவார். இந்த பார் இவன் தான் எப்படி தூக்கி போய் வந்தான் துரோகி, உனக்கு எதிராக செயல்படுறவன் வந்தான் பார். ஆச்சரியப்படுவீங்க மேசராசிக்காரர்கள். அதனால் மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே இந்த சனி பயிற்சி சுமூகமாகத்தான் இருக்கும். அவங்களுடைய பணவரவு எப்படி இருக்கும்? இல்லை படிப்பு, அதாவது குழந்தைகளா இருக்கும்போது அவங்களுடைய படிப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்? பணவரவுன்னு பார்க்கும்போது 12ஆம் இடத்து சனி பகவான் 12, 1, 2 2ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டாக சனிக்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரியே இருக்குது. காரணம் என்னென்னா, ஏதோ எந்த வியூஸை ஃபஸ்ட்டு பிடுங்க போகிறோன்னா அதை தான் நீங்கள் கேள்வியாகவே கேட்டிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. குழந்தைகளோட படிப்பு தான் மட்டுப்படும்.